வெளியில ஒரு 50 ஸ்டால் இருக்கக்கூடிய புத்தக கண்காட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்ற உரை சொன்னார். இதை பயன்படுத்தித்தான், இந்த மொழியை, இந்த அறிவை பயன்படுத்தித்தான் நமக்கு காலம் காலமாக இருந்த அந்த அடக்குமுறையை எதிர்த்து நாம் போராடினோம். அவங்களுக்கு எதிராக நம்ம வைத்தது, எங்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கு, எங்களுக்கு மட்டும்தான் சிந்திக்க தெரியும், நாங்க மட்டும்தான் படிக்கணும், நாங்க மட்டும்தான் எல்லாம் தெரிந்தவர்கள், இந்த உலகத்தின் சட்டங்களை எல்லாம் எழுதக்கூடியவர்கள் நாங்க தான் என்று எல்லாத்தையும் தன்னோட கையில வச்சுட்டு எல்லா ஆட்சி அதிகாரத்தையும் தன் கையிலே வைத்துக் கொண்டிருந்த அதிகார வர்க்கத்தை எதிர்த்து போராடுவதற்கு சாதாரண சாமானிய ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் கையில எடுத்த ஆயுதம் அறிவாயுதம் தான், மொழி என்ற ஆயுதம் தான். அந்த மொழியைத்தான் உதய் இன்றைக்கு மறுபடியும் இந்த அறிவு திருவிழாவிலே முன்வைத்திருக்கிறார், மையப்படுத்தி இருக்கிறார். அதனால இன்னைக்கு நாம் இந்த பகுதியிலே அதிகமாக பேச போவது கலையை பற்றி, இலக்கியங்களை பற்றி, நாம் இலக்கியத்தை கையாண்ட விதத்தை பற்றி, திரையை எப்படி, திரை உலகத்தை நாம் நம்முடைய வாகனமாக நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய செய்தியின் வடிவாக மாற்றினோம் என்பதை பற்றி எல்லாம் இங்கே பேசுவதற்கு இங்கே பல அந்த துறையை சார்ந்த விற்பனர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்துல ஒரு துணுக்கு போடுறதுனா கூட, ஆனந்த விகடன்ல ஒரு துணுக்கு போடணும்னா கூட அது ஒரு வேற ஒரு மொழியில தான் போடுவாங்க. அவள் பேசிய மொழியில தான் அந்த துணுக்கு செய்தியே வரும். மாமாவும் மாமியும் நான் எந்த ஜாதியும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, ஆனா அவங்க 2 பேர் பேசின மொழியில தான் அது வரும். ஆனா முரசொலியில துணுக்கு வந்தது, ஆண்டி போண்டி, அதுக்கு எதிர்வினையாக எழுதப்பட்ட துணுக்கு இது. அவங்க மொழி, திரைப்படங்கள்ல அவர்களுடைய மொழி, இலக்கியங்களை எடுத்துக்கோங்க, இமயம் இருக்கிறார், இலக்கியங்களை எடுத்துக்கோங்க, அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய மதிப்பீடுகள், இதுதான் இலக்கியமாக இருந்தது. அதை தாண்டி நம்முடைய சாதாரண மக்களுடைய யார் யாரெல்லாம் அவங்க அவங்களுடைய அடுக்குல இருந்து, ஜாதி அடுக்குல ஏத்துக்கலையோ, அவங்களுக்கு கீழே இருந்ததா நினைச்சாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இலக்கியத்துல இடமே இல்லை. அதே போல நம்முடைய மொழி அங்கே அச்சிலே ஏற்றப்படவே கிடையாது. திரைப்படங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வேற ஒரு மொழிதான், சமஸ்கிருதம் கலந்த மொழிதான் அங்கே பேசப்பட்டது. நம்முடைய மொழி, நம்முடைய சாதாரண மக்களுடைய வழி மொழி எதுவுமே அங்க இடம் கிடையாது. ஆனால் திராவிட இயக்கம் என்ன செஞ்சதுன்னா, அந்த மொழியை யார் தமிழை அவர்களுடைய தமிழாக மாற்றி வைத்திருந்தார்களோ, யார் இலக்கியத்தை, மேடையை, திரையுலகத்தை தன்னுடையதாக மாற்றி வெகுஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செய்திகளை கூட தனக்குதான் தான் சொல்ல நினைக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் சொல்ல முடியும் மாத்தி வச்சிருந்தாங்களோ, அதை உடைத்தது திராவிட இயக்கம்.